இன்றைக்கி நம்ம வெள்ளை பூசணிக்காயில் ரைத்தா பண்ண போகிறோம். இந்த ரைத்தாவை நம்ம சாம்பார் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், புளிக்குழம்பு வச்சாலும் சாப்பிட்லாம், பிரியாணி வச்சாலும் இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் இது ஒரு வேக்காடு வேக வச்சு உங்களுக்கு செய்ய போகிறேன். உங்களுக்கு வேக்காடு வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கூட இதை நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணலாம். சரி, இப்போ நான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை சொல்கிறேன். இதுக்கு 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், பெருங்காயத்தூள், கடுகு, உப்பு. வாங்க இப்போ செய்யலாம். இந்த பூசணிக்காய் ஒரே ஒரு கீத்தை எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தயிர் நான் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இதில் இந்த பூசணிக்காய் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகட்டும். ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போதே 1/2 உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம் மீதி உப்பை. பாருங்கள், காய் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். நீங்கள் உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. இப்போ காஞ்ச மிளகாவை 2 நம்பர் எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன். அதை நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதோட. ஸோ அப்போ இது தாளிச்சாதான் இந்த ரைத்தா நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை போடுறேன், கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் 1 பீஸ் போடுறேன். தாளிச்சிட்டேன். ஆஃப் பண்ணுறேன் அடுப்பை. இப்போ தாளித்ததை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் இருக்கிற பவுலில். பூசணிக்காய் ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சர்வ் பண்ணும்போது கூட தயிர் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். என்னோட பூசணிக்காய் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. அதனால் நான் இப்போ தயிர் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். நம்மளோட பூசணிக்காய் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.